அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல், சமூக, பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் சமூக செயற்பாட்டாளர், சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்கள் எழுதிய காவிரி நீரோவியம் என்ற நூலினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும், வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது. நூலின் அத்தியாயம் 4. குடகு. பனி படர்ந்த மலை முகடுகள், ஆழமான பள்ளத்தாக்குகள், அடர்ந்த காடுகள், மனம் கமழும் பரந்த தேயிலை, காப்பி மற்றும் பழ தோட்டங்கள், அழகிய அருவிகள், சலசலக்கும் ஓடைகள், இதயத்தை வருடும் சில் என்ற பருவநிலை, இடைவிடாத மழையின் தாளம், மலையின் மேற்கு மற்றும் கிழக்கு பக்க சரிவுகளில் ஆரவாரமில்லாத இயற்கை அழகு கொஞ்சும் அமைதியான கிராமங்கள், நகர சூட்சமங்கள் அறியாத அன்பான மனிதர்கள், 4100 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பசுமை போர்த்திய பகுதியே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் குடகு. கடல் மட்டத்திலிருந்து 2952 அடி முதல் 3840 அடி வரையிலான உயரத்தில் குடகு அமைந்துள்ளது. ஜனவரி மாதம் சராசரியாக குறைந்தபட்ச தினசரி வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸ், கோடையில் அதிகபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன் வெப்பநிலை குறைந்து மிகவும் குளிர்ச்சியாக 4.5 டிகிரி செல்சியஸ் என்று நிலைக்கு வந்துவிடும். குடகின் தலைநகரான மெடிக்கேரிக்கு கிழக்கே மைசூரும் மேற்கே மங்களூரும் இருக்கிறது. குடகு என்ற பெயர் வழங்குவதற்கான காரணங்கள் பல உள்ளன. கொடவா எனும் பழங்குடியினரின் மொழியிலிருந்து உருவான சொல் என்ற கருத்து உள்ளது. கொட் கூட்டல் அவ்வா சமம் கொடவா என்று பொருள் தருகிறது. கொட் என்றால் கொடு என்றும், அவ்வா என்றால் அம்மா என்றும் பொருள். காவிரியை தாயாக உருவகப்படுத்தி உருவான சொல் என்ற கருத்தும் உள்ளது. ஆங்கிலேயர்கள் குடகு என்பதற்கு பதில் கூர்க் என்று அழைத்தனர். தமிழகத்தில் வாழும் மக்களிடையே குடகு என்றால் மேற்கு என்ற புரிதல் உள்ளது. திசைகளை குறிப்பிட்டு சொல்லும்போது கிழக்கிற்கு குணதிசை என்றும், மேற்கிற்கு குட திசை என்றும் அழைப்பர். மேற்கில் குடகு இருந்ததால் குடதிசை என்று உருவாகியுள்ளது. தமிழகத்திற்கு குடகு என்பது திசை மட்டுமல்ல, வாழ்க்கை உருவாக்கத்தின் ஒரு முக்கிய அங்கமும் தான். 4000 திவ்ய பிரபந்த பாடலில் பெருமாள் படுத்திருக்கும் அழகு வர்ணிக்கப்படுகிறது. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி, கடல் நிற கடவு கிளெந்தை அரவணைத்து உயிலும் மாகண்டு, உடலெனக் குருடு மாலோ எஞ்செய்கேன் உலகத்தீரே. மேற்கில் தலையும் கிழக்கில் பாதமும் நீட்டி, வடதிசையில் முதுகை காட்டி, தெற்கில் இலங்கையை பார்த்தபடி கடல் போல் கரிய நிறம் கொண்டு துயில்கிறான். அவனது அழகு உருவம் கண்டு உள்ளமும் உடலும் உருகிவிட்டது. உலக மக்களே, என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிறேன் என்று பாடப்படும் பாடலில் மேற்கு திசைக்கு குடதிசை என்று சுட்டப்படுகிறது. குடகுமலை சங்க காலத்தில் பொன்படு நெடுங்கோட்டு இமயம் புறநானூறு 39 என்றும், பொன்படு நெடுவரை என்றும் புறநானூறு 166, பொன்படு மால் வரை புறநானூறு 201 என்றும் போற்றப்பட்டது. பொன் போல தோன்றும் மலை என்று பொருள். தென்னிந்தியாவின் குறுநில மன்னர்களாக இருந்த கோசர்கள், அதன் பிறகு கங்கர்கள் ஆகியோரின் ஆட்சி பகுதியாக முன்பு குடகு இருந்தது. கங்கு என்பதற்கு ஓரம் என்று பொருள். மலை ஓரமாக ஆட்சி புரிந்தவர்கள் என்பதால் கங்கர்கள் என்று அழைக்கப்பட்டனர். மேலை கங்கர்கள், கீழை கங்கர்கள் என்று இருந்தனர். கீழை கங்கர்கள் என்பது இன்றைய ஒடிசா பகுதி. தொடக்க காலத்தில் கொங்கணத்தை ஆண்டனர். பின்னர் கோலார் மற்றும் தலைக்காடு வரை தமது ஆட்சியை விரிவுபடுத்தினர். ஆதித்த சோழன் தலைக்காட்டு நகரை கங்கர்களிடமிருந்து கைப்பற்றினான். முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் அவன் மைந்தன் முதலாம் ராஜேந்திரன் படையெடுப்பில் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள தலைக்காட்டை
வென்று அதை ராஜராஜபுரமாக மாற்றினான். சோழர்களின் கட்டுப்பாட்டில் முழுமையாக காவிரி பகுதி வந்து சேர்ந்தது. காவிரியின் பேரலையில் மயக்கம் கொள்ளாத மனிதர்கள் இல்லை. அழகை ரசிப்பது மனித குணம். அதை தனதாக்க நினைப்பது ஆதிக்க குணம். இந்தியாவை 900 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் முகலாயர்கள். அதற்கு அடுத்து 430 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் சோழ மன்னர்கள். விஜயநகர வம்சத்தினர் 340 ஆண்டுகள், குப்தர்கள் 233 ஆண்டுகள், மௌரியர்கள் 137 ஆண்டுகள். மௌரிய பேரரசு காலத்திலேயே குடகர்கள் வாழ்ந்ததற்கான குறிப்புகள் வெள்ளையர்களால் எழுதப்பட்ட கூர்க் கெசட் என்ற நூலில் ஆதாரங்களுடன் தொகுக்கப்பட்டுள்ளது. சோழர்கள் ஆட்சி நீண்ட காலம் நீடிப்பதற்கு காவிரி தந்த வளமே முதல் காரணம். காவிரியின் ஒட்டுமொத்த பகுதியையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர நடந்த போர்கள் பற்றிய விவரங்கள் உள்ளது. சோழர்களின் ஆதிக்கத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் முழுமையாக வந்ததன் அடையாளத்திற்கு சான்றாக காவிரி நீர்பிடிப்பு பகுதி அமைந்துள்ள இடத்திற்கு இன்றும் சோழவனம் என்றே பெயர். சோழர்களுக்கு பின்பு கடம்பர்கள், சாளுக்கியர்கள், சங்கலவர்கள், ஹொய்சாளர்கள் ஆகியோர் ஆட்சி புரிந்தனர். கிபி 14ஆம் நூற்றாண்டு முதல் விஜயநகர மன்னர்கள் குடகை வென்று தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள். இவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளூர் ஜமீன்களான நாயக்கர்கள் மேலாண்மை செய்தார்கள். நாயக்க ஜமீன்தார்களுக்கு பிறகு கிபி 16ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை ஹலேரி வம்சத்தின் லிங்காயத் அரசர்களால் குடகு நிர்வகிக்கப்பட்டது. கிபி 1633 முதல் கிபி 1834 வரை முத்து ராஜா என்ற மன்னன் முதல் சிக்க வீர ராஜேந்திரன் வரை 11 மன்னர்கள் ஆண்டனர். சிக்க வீர ராஜேந்திரன் வெள்ளையர்களோடு நடத்திய யுத்தத்தில் தோற்று நாடு கடத்தப்பட்டார். 1834 குடகு ஆங்கிலேயர்கள் வசமானது. இந்திய விடுதலைக்கு பிறகு 1950 முதல் 1956 வரை தனி மாநிலமாகவே இருந்தது. குடகின் தலைநகர் மிடிகேரி. வெள்ளையர்கள் இதை மெர்காரா என்று அழைத்தனர். மிடிகேரியின் முந்தைய பெயர் முட்டு ராஜகேரி என்ற முத்தரசகேரி. முட்டு ராஜகேரி என்றால் முட்டு ராஜாவின் நகரம் என்று பொருள். 1633 முதல் 1687 வரை குடகினை ஆட்சி செய்த முட்டு ராஜா என்ற ஹலேரி அரசனின் பெயரால் அமைந்துள்ளது. மிடிகிரியை தலைநகராக கொண்ட குடகு மாநிலத்தின் முதல் மற்றும் கடைசி முதலமைச்சராக இருந்தவர் செப்பு பூரா முத்தன பூனச்சா. 1956 மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது குடகு மாநிலம் கர்நாடகத்தின் ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டு இன்று ஒரு மாவட்டமாக சுருங்கி போனது. 1870 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி குடகு மொழி பேசிய மக்கள் 24,585 பேர். இப்போது 1,50,000. பேச்சு வழக்கில் மட்டுமே இம்மொழி இருந்தாலும் எழுத்து வடிவத்தில் இம்மக்கள் கன்னடத்தையே பயன்படுத்துகிறார்கள். கன்னடத்தின் ஆதிக்கம் தங்கள் பண்பாட்டை அழிக்கிறது என்ற ஆத்திரம் அந்த குளிரிலும் வெப்பமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாச்சப்பா என்பவர் தலைமையில் உருவாக்கப்பட்ட குடகு தேசிய கவுன்சில் என்ற அமைப்பின் மூலம் இன்றளவும் போராட்டங்கள் நடக்கிறது. போராட்டமே வாழ்க்கையாக காடுகளில் வாழ்ந்த அம்மக்களுக்கு போராட பழகியா கொடுக்க வேண்டும்? வேட்டையாடுவதில் ஆங்கிலேயர்களுக்கே பயிற்சி கொடுத்தவர்கள் குடகு மக்கள். ஆங்கிலேயர்களுக்கு வேட்டையை சொல்லிக் கொடுத்தவர்கள் அவர்களிடமிருந்து துப்பாக்கி சுடும் பயிற்சியை எளிதாக கற்றுக்கொண்டனர். வெள்ளையர்கள் மூலமாக ஆங்கில கல்வியில் தேர்ச்சி பெற்று இராணுவ வீரர்களாகவும் வளர்ச்சி பெற்றனர். குடகு மக்களின் புகழ் பெற்ற மனிதர்களின் பட்டியலை எடுத்தால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் இராணுவ வீரர்களாகவே இருப்பார்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் இராணுவ தளபதி ஜெனரல் கரியப்பா குடகர்தான். உலகின் மூத்த மொழிகளுள் ஒன்று தமிழ். தமிழில் இருந்து பிரிந்து பல்வேறு மொழிகள் உருவாகின. இந்தியாவில் தமிழில் இருந்து பிரிந்து உருவான 85 மொழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. 22 கோடி மக்களால் இன்றளவும் இவை இங்கு பேசப்பட்டு வருகிறது. இம்மொழிகளுக்கு மொழியியலாளர்கள் வைத்த பெயர் திராவிட மொழி குடும்பம். தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளுவம், பியரி, படுகா, குறும்பா, காணிக்கார், கொற்ற கொரகா, இருளா, தோடா, கோத்தர், அல்லர், கோண்டி, முரியா, கூய், மாரியா, குவி,
பெங்கோ, கோயா, பர்தான், செஞ்சு, கொண்டா, நாகர்சால், மண்டா, கொலாமி, துருவா, ஒல்லாரி, நைக்கி, பிராகுயி, குருக்ஸ், சௌரியா, பஹ்ரியா, கும்பர்க், பஹாரியா, குடியா, கிர்வார், முகாடௌரோ, மல்டோ, ஒரன், கிசன் ஆகியவையே திராவிட மொழி குடும்ப மொழிகள் எனப்படுகிறது. இதில் தமிழ், மலையாளம், கன்னடம் ஆகிய மூன்றும் சேர்ந்து இருக்கும் மொழி குடகு. இந்த குடகிலிருந்துதான் காவிரி புறப்பட்டு வருகிறாள். அவளது புறப்பாடு குறித்து மக்களுக்கு உருவாக்கி வைக்கப்பட்ட புரிதல் என்ன? அங்கு குள்ளமான ஒரு மனிதர் இருக்கிறார். யார் அவர்? நூலின் அடுத்த அத்தியாயம் 5. அகத்தியர். அம்மலைத்தொடர் மிகவும் உயரமானது. கடல் மட்டத்திலிருந்து 6800 அடிகள். எப்போது மழை பெய்யும், எப்போது மழையை நிறுத்தி கொள்ளும் என யாருக்கும் தெரியாது. சந்தன மரங்கள் அடர்ந்த காடு. 250 சதுர கிலோமீட்டர் அடர்ந்த காடுகளையும் படர்ந்த மரங்களையும் கொண்ட பகுதி. மழை பெருக்கெடுக்கும் காலங்களில் இங்கு வெள்ளமும் பெருக்கெடுக்கும். மற்ற காலங்களில் நீர் ஊற்றாக கசிந்து கொண்டிருக்கும். உயரமான 5 சிகரங்களை கொண்ட இடத்திற்கு சந்தன பொதிகை என்று பெயர். பொதிகை என்றால் இரகசியம் என்று பொருள். பொதி என்றால் பிணைப்பு, தொகுதி, முளை, அரும்பு என்ற பொருளும் உண்டு. பூமியில் அணுக்கள் ஒன்றாக இணைந்து வெப்பம் தணிந்து இறுகிய இடம் எனும் பொருளில் பொதிகை எனப்படுகிறது. செடி கொடிகள் அரும்பும் முதல் இடம் இதுதான் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஏகப் பொதிகை, நாகப் பொதிகை என பொதிகையை 2ஆக பிரித்துள்ளார்கள். ஏகப் பொதிகையிலிருந்து வலதுபுறமாக 5 கிலோமீட்டர் தொலைவில் நாகப் பொதிகை உள்ளது. புவி பரப்பில் முதலில் தோன்றிய நுண்ணுயிர் முதல் மனிதனுக்கு முந்தைய மந்திகள் வரை அனைத்தும் பொதிகையில் உண்டு. குளவு, புலவு, சர்க்கரை, வேம்பு, பாப்பிக்கொடி, கருநீலி, மயிர்ச்சிறகை, கட்டுக்கொடி, செருப்படை போன்ற மூலிகைகளும் தாவரங்களும் பொதிகையில் அடர்ந்து கிடக்கிறது. உலகின் முதல் மலைகளுள் ஒன்று என்றால் மொழியும் இங்கிருந்துதான் தோன்றியிருக்க வேண்டும். பொதிகை தமிழ் பிறந்த மலையும் கூட. இங்குள்ள பரதேசி படவு என்ற இடத்தில் யாரும் இதுவரை படித்தறிய முடியாத தமிழின் வட்டெழுத்துக்கு முந்தைய ஆதி 15 எழுத்துக்கள் உள்ளன. எப்போதும் பறவைகள், விலங்குகளின் சத்தம் கேட்கும் இந்த காட்டில் நீர் ஓடிவரும் அழகை காண கோடி கண்கள் வேண்டும். 26 சுனைகளில் துளி துளியாக சேர்ந்த நீர் ஓரிடத்தை அடைகிறது. அந்த இடத்தை சுற்றி அழகிய கருட மலர்கள் பூத்து குலுங்குகிறது. கருட மலர்கள் பூப்பதை வைத்தே மழை பொழிவதை கணக்கிடுகிறார்கள். அதிகமாக பூத்தால் அந்த காட்டில் அடைமழைதான். பூங்குளத்தில் உள்ள கருட மலர்கள் பூப்பதை வைத்து மழை பொழிவதை கணக்கிடுவதாக சொல்கிறார்கள். யார் அவர்கள்? இயற்கையை உடையாக கொண்டு வாழும் ஆதி பழங்குடியினர்தான். காணிகள் என அழைக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு இணையான வானிலை ஆய்வாளர்கள் ஒருவரும் இல்லை. இன்றும் அந்த அடர்ந்த காட்டிற்குள் வாழ்கிறார்கள். நவீனத்தின் வாசலுக்குள் வந்தும் வராமலும் காலத்தை கணித்தவர்கள் என்பதால் கணியர்கள் என்பதே காணி என்றானதாகவும் சொல்லப்படுவது உண்டு. கருட மலர்கள் சுற்றி நிற்கும் அந்த இடத்திற்கு பெயர் பூங்குளம். பூக்கள் சுற்றி நிற்பதால்தான் பூங்குளம். இங்கிருந்துதான் தாமிரபரணி தன் பயணத்தை தொடங்குகிறது. இந்த அடர்ந்த மலைக்குள் ஒரு கட்டை மனிதர் வாழ்ந்ததாகவும் அவருக்கு அகத்தியர் என பெயர் என்று புராண கதைகள் கூறுகிறது. புராணம் என்றால் பூர்வீக கதை என்று பொருள். புரா என்றால் பூர்வத்தில் என்று அர்த்தம். பூர்வத்தில் நடந்ததாக சொல்லப்பட்ட கதைகளே புராணங்கள் எனப்படுகிறது. புராணங்கள் 3 வகை என்கிறார்கள். 1 மகா புராணம், இது 18 நூல்கள் கொண்டது. 2 உப புராணம், இது 18 நூல்கள் கொண்டது. 3 தல புராணம், இது 275 நூல்கள் கொண்டது. புராணம் என்று இருந்தால் அது 5 விஷயங்களை உள்ளடக்கி இருக்கும் என்றும் அது பஞ்ச லட்சணம் என்றும் கூறப்படுகிறது. 1 சர்க்கம், ஆதியில் உருவாக்கப்பட்டவை. 2 பிரதி சர்க்கம், உருவாக்கப்பட்டவை எப்படி பரவியது என்பதை பற்றியது. 3 வம்சம், பிரம்மபுத்திரர் என்பதிலிருந்து ஆரம்பித்து மனிதகுலம் எப்படி தலைமுறை தலைமுறையாக வந்தது என்கிற கதை. 4 மன்வந்தரம், 1000 சதுர்யுகங்களில் உலகம் பூராவிற்கும் மனிதகுல முன்னோர்களாக இருக்கப்பட்ட 14 மனுக்களின் காலத்தை பற்றிய விஷயங்கள். 5
வம்சானுசரிதம். தேசத்தை பரிபாலித்த ராஜாக்களின் வம்சாவளி, சூரிய வம்சம், சந்திர வம்சம் என்பது போன்ற கதைகளின் விபரம். இவையே புராணங்களுக்கான அடிப்படையாக இருக்கிறது. ஐவகை என்று சொல்லும்போது இதற்கு முந்தைய ஐவகை சார்ந்த சில விஷயங்கள் சிந்தனையில் வந்து இடைமறிப்பது வரலாற்றாளர்களுக்கு இயல்பானது. வைதிகம் புராணங்களை சொல்வதற்கு முன்பு புத்தர் ஐவகை ஒழுக்கமான பஞ்சசீல கோட்பாட்டை முன்வைத்ததுதான். கொல்லாமை, திருடாமை, காம வெறியின்மை, பொய்யாமை, குடியாமை என்பன. அமைதியான சக வாழ்விற்கான 5 கொள்கைகள்தான் பஞ்சசீல கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. பாலி மொழியில் பஞ்ச் என்றால் 5, ஷீல் என்றால் நற்பண்புகள் என பொருள். புத்தரின் பஞ்சசீல ஒழுக்கமும் பாஞ்சாலி என்ற கதாபாத்திரத்தின் தன்மையையும் இணைத்து பார்த்திடவும் வேண்டும். புத்தரை பின்பற்றி பண்டித ஜவஹர்லால் நேரு அமைதியான சக வாழ்விற்கான 5 கொள்கைகளை உருவாக்கினார். இந்த பஞ்சசீல கொள்கை இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் விதமாக உருவாக்கப்பட்டது. 1. பரஸ்பரம் இரு நாடுகளும் அடுத்த நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் மதிக்க வேண்டும். 2. பரஸ்பரம் இரு நாடுகளும் எல்லைகளை அத்துமீறக்கூடாது. 3. பரஸ்பரம் இரு நாடுகளும் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது. 4. சமத்துவ மற்றும் பரஸ்பர நலனுக்காக பாடுபடுதல். 5. சமாதான சக வாழ்வு. தமிழகத்தில் திராவிட இயக்கமும் 5 கடமைகளை அறிவித்தது. அண்ணா வழியில் அயராது உழைப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைப்போம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என கலைஞர் முழங்கினார். இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தந்தை பெரியாரின் ஈரோடு மண்ணிலிருந்து 5 கடமைகளை அறிவித்தார். கலைஞரின் கட்டளைகளை கண்போல் காப்போம். தமிழரை வளர்த்து தமிழை போற்றுவோம். அதிகார குவியலை அடித்து நொறுக்குவோம். மதவெறி மாய்த்து மனிதநேயம் காப்போம். வளமான தமிழகத்தை வளர்த்து எடுப்போம் என்றார் முதல்வர் ஸ்டாலின். கலைஞரும் இன்றைய முதல்வரும் அறிவித்த பஞ்சசீல கொள்கைகள் திருச்சி, ஈரோடு இருக்கும் காவிரி கரைகளில்தான். அடுத்தது இதிகாசம். இதிகாசம் என்பது இதி ஆசம். இதி ஆசம் என்றால் இப்படி நடந்தது என்று பொருள். புவி எப்படிப்பட்டது என்ற மனித தன்னுணர்வின் தேடலில் இருந்து உருவானதே புவியியல். புராணங்கள் மற்றும் இதிகாசங்கள் உருவாக்கப்பட்டவை என்பதிலிருந்து கதைகளை உருவாக்குகிறது. உருவானது குறித்த விஞ்ஞானத்திற்கும் உருவாக்கப்பட்டது குறித்த அஞ்ஞானத்திற்குமான வித்தியாசம்தான் புவியியலுக்கும் புராணத்திற்குமான வித்தியாசம். அகத்தியர் ஒருவரல்ல, பல அகத்தியர்கள் வருகிறார்கள். தாமிரபரணியில் வாழ்ந்தவர் தமிழ் அகத்தியர். ரிக் வேத காலத்தில் கங்கை கரையில் வாழ்ந்த அகத்தியர் சமஸ்கிருத அகத்தியர். காவிரியின் பிரம்மகிரி மலையில் வாழ்ந்த ஒரு அகத்தியர் இருக்கிறார். அவர் தமிழ் அகத்தியரைப் போல திருமணமாகாதவர் அல்ல. காவிரி, லோபமுத்திரை என 2 பெண்களை திருமணம் செய்தவர். காவிரி வெள்ளத்தைப் போல இங்கு சொல்லப்படும் கதைகளும் அதிகம். இதில் பல கதைகள் உண்டு. காவிரியின் தோற்றத்தை சகண்ட புராணம் கதையாக விவரிக்கிறது. கவேரா எனும் முனிவர் கடும் தவம் புரிகிறார். தவத்தின் முடிவில் பிரம்மன் இவருக்கு லோபமுத்திரை எனும் பெண்ணை படைத்து அளிக்கிறார். லோபமுத்திரை மாய உருவங்களில் தன்னை மாற்றிக்கொள்ளும் வரத்தை பெற்றவள். கவேரா முனிவர் அழகு மிகுந்த லோபமுத்திரையை அகத்தியருக்கு மணமுடித்து தருகிறார். லோபமுத்திரை நீராக உருமாற்றம் பெற்று அகத்தியரின் கமண்டலத்தில் புகுந்து கொள்கிறாள். தாகம் கொண்ட காகம் ஒன்று கமண்டலத்தில் அமர்ந்து அதை கவிழ்த்து விடுகிறது. காவிரி இதிலிருந்து பிறந்ததாக சகண்ட புராணம் கூறுகிறது. அகத்தியர் பற்றி இப்படி ஒரு கதை புராணங்கள் மூலம் சொல்லப்பட்டாலும் அப்படி ஒருவர் வாழ்ந்தார் என்றும் அவர் பௌத்த மதத்தை சார்ந்தவர் என்றும் புத்தரால் தமிழ் பரப்ப அனுப்பப்பட்டவர் என்றும் ஆய்வுகள் கூறுகிறது. கிபி 1060, கிபி 1075 காலத்தில் எழுதப்பட்ட பௌத்த இலக்கண நூல் வீர சோழியம். இதை எழுதியவர் புதுக்கோட்டை அருகில் உள்ள பொன்பற்றி என்னும் ஊரைச் சேர்ந்த புத்தமித்திரனார். இவர் பௌத்த சமயத்தவர். இந்நூலில் பௌத்த தத்துவங்கள் ஆராயப்படுகின்றன. இந்நூல் ஆசிரியர் சோழ மன்னன் வீரராஜேந்திரன் அவையில் தலைமை புலவராக இருந்தவர். அரசன் இவரை இவ்விலக்கணம் செய்ய பணித்தான் என்கிறது வரலாறு.
இந்த நூலில் அகத்தியர் பற்றிய குறிப்பு வருகிறது. ஆயுங்குணத்தவலோகிதன் பக்கலகத்தியன் கேட்டேயும் புவனிக் கியம்பிய தண்டமிழீங்குரைக்க என்று அகத்தியர் அவலோகிதரின் மாணவனாக வீற்றிருந்து தமிழ் கற்றார் என்பது குறிக்கப்பட்டுள்ளது. முனைவர் ஜி. ஜான் சாமுவேலின் பண்பாட்டுப் பயணங்கள் என்னும் நூலில் பொதிகை மலைக்கும் பௌத்தத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றி விரிவாக விளக்கியிருக்கிறார். கிமு 3ஆம் நூற்றாண்டில் பௌத்தம் தமிழகத்திற்கு வந்தது. பௌத்த இலக்கியங்களில் இம்மலை போதலகிரி என்று குறிப்பிடப்படுகிறது. தாரா சூக்கம் எனும் நூலில் அவலோகிதர் தன் மனைவி தாராதேவியுடன் வீற்றிருந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் வரலாறு எழுதிய இரா. ரா. கவையங்கார் அவலோகிதரை போதலகிரி நிவாசினி என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை சுற்றுகிறார். கிபி 2ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மகாயான நூலான கந்தங்வபூயூக சூத்திரம் தென் திசையிலுள்ள பொத்தலகா என்ற மலையில் அவலோகிதர் வசித்ததாக குறிப்பிடுகிறது. இந்தியாவிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் பௌத்தம் அழிக்கப்பட்டு பொதிகை மலையோடு அவலோகிதருக்கு இருந்த அனைத்து அடையாளங்களும் அழிக்கப்பட்டுவிட்டன. காலப்போக்கில் அவலோகிதர் வீற்றிருந்த இடத்தில் அகத்தியர் இடந்தரப்பட்டார் என்றும், ஆனால் அகத்தியரை ஏற்றுக்கொள்ளாத பௌத்தர்கள் அகத்தியர் பொதிய மலைக்குச் சென்று அங்கு வீற்றிருந்த அவலோகிதரிடம் தமிழ் கற்றார் என்ற கதையினை பௌத்தர்கள் ஏற்படுத்தினர் என்று ஜான் சாமுவேல் குறிப்பிடுகிறார். பல்வேறு இலக்கியங்களின் மூலம் நாம் அறிவதென்பது அகத்தியர் வடமாநிலத்திலிருந்து வந்தார் என்பதுதான். அவர் வந்தபோது பொதிகையில் அவலோகிதர் பொதிகை மாமுனியாக வீற்றிருந்தார் என்றும் நமக்கு தெரிகிறது. இப்போதும் ஜப்பானியர்கள் பொதிகை மலைக்கு வருவதை காணலாம். அதற்கு 2 காரணங்கள் சொல்கிறார்கள். 1. புத்தரை வணங்க வருகிறோம் என்பது. 2. மேற்கு தொடர்ச்சி மலையின் மேகத் திரட்சிதான் ஜப்பானுக்கு மழையை தருகிறது என்ற தகவல்கள் ஆச்சரியம் கொள்ள வைக்கிறது. இவை யாவும் விரிவான ஆய்வுகளின் மூலம் நிறுவப்பட வேண்டியவை. எனினும் பொதிகை மலையில் மாமுனி ஒருவர் தமிழை வளர்த்தார், உலகிற்கு தமிழ் கவிதையாக அளித்தார் என்று சொல்வது மிகையாகாது. அகத்தியர் குறித்து புத்த, சைவ, வைதீக என பல சமயத்தவர்கள் இலக்கண நூல்கள் எழுதியும் புராணங்கள் புனைந்தும் வெளிப்படுத்தி வந்துள்ளதை ஆய்ந்து நோக்கினால் தமிழ் மொழியை பரவ செய்தவர் என்றும், மொழிக்கு முந்தைய மனித வாழ்க்கைக்கான ஆதாரமான நதிகளோடு இணைத்துமே நிலைநிறுத்தப்பட்டுள்ளார் என்பது புலனாகிறது. காவிரியும் லோபமுத்திரையும் அகத்தியருடன் இருக்கும் கோவில் ஒன்று தலைக்காவிரியில் உள்ளது. தலைக்காவிரி என்ற இடத்தில்தான் பல பகுதிகளிலிருந்து புறப்பட்ட சிறு சிறு ஓடைகள் ஒன்றிணைந்து காவிரி என்ற வடிவம் பெறுகிறது. குடகின் தலைநகர் மெடிகிரியிலிருந்து 46 கிலோமீட்டர் பயணித்தால் தலைக்காவிரியை அடையலாம். நூலின் அத்தியாயம் 6. தலைக்காவிரி. காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் சமவெளிக்கு எப்படி வந்து சேர்ந்தார்கள்? சமவெளியின் அடையாளத்தை அவர்களுக்கு முதலில் எது காட்டியது? சமவெளி பயணத்தை முதலில் தொடங்கியது நதிகளாகத்தானே இருக்க முடியும். குடகில் இருந்து பயணத்தை தொடங்கும் காவிரி முதலில் வெளிப்படும் இடம் தலைக்காவிரி. குடகு மலை முழுமையும் பெய்யும் மழை ஓரிடத்தில் சுனையாக வெளிப்படுகிறது. இந்த சுனை இயற்கையின் பேரதிசயம். சுனை 2 அடிக்கு 2 அடி அளவு கொண்டதே. இதையொட்டி மிக அருகே ஒரு குளத்தில் நிரம்பும் காவிரி அங்கிருந்து தனது பயணத்தை தொடங்குகிறது. சுனையிலிருந்து காவிரி பொங்கி வருகிறது. சுனையையும் மற்றும் குளத்தையும் சுற்றி கோவில் எழுப்பி அகத்தியரும் லோபமுத்திரையும் நிலைநிறுத்தப்பட்டு வழிபாடுகள் நடக்கிறது. பக்தர்கள் சுனைக்குள் காசுகளை அள்ளி எறிந்து செல்கின்றனர். இது இன்றைய எளிய மக்களின் நம்பிக்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதையொட்டியே ஒரு அரசமரம் உள்ளது. அதை புனித மரம் என்கிறார்கள். அந்த அரசமரத்தின் அருகில் நாகதேவன் சந்நிதி சிறிய அளவில் உள்ளது. அரச மரமும் நாகதேவனும் பௌத்தத்தையும் நாகர்களின் தொன்மங்களையும் தாங்கி நிற்பதாகவே உணர முடிகிறது. அரசமரம் என்றொரு மரமே இல்லை. வடக்கே அதை போதிமரம் என்பார்கள், தெற்கே அதன் பெயர் கல்லாத்தி மரம் என்பார்கள். ஆனால் அரசமரம் என்ற பெயர் எப்படி வந்தது? புத்தன் என்ற ஒரு அரசன் அமர்ந்த மரம் என்பதால் அது அரசமரம் என்று பெயர் பெற்றது. அதுவே இன்று வரை நிலைத்து நிற்கிறது. தலைக்காவிரியிலிருந்து புறப்படும் காவிரி பாறை இடுக்குகளில் மறைந்து விடுகிறது. அடுத்த 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு காவிரியை காண முடிவதில்லை. அது அடுத்து வெளிப்படும் இடம் பாக மண்டலம் என அழைக்கப்படுகிறது.
அங்கிருந்து ஆறாக ஓடத் தொடங்குகிறது. பாகமண்டலத்தில் காவிரி நதிக்கரையில் பாகமண்டலேஸ்வரர் ஆலயம் உள்ளது. இக்கோவிலின் சிறப்பம்சம் இங்குள்ள அட்சய பாத்திரம்தான். இங்கு வைக்கப்பட்டிருக்கும் அட்சய பாத்திரத்தில் நெல் மணிகள் நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வரும் பக்தர்கள் நெல் மணிகளை எடுத்து செல்கிறார்கள். இந்த நெல் மணிகளோடு தங்களிடம் உள்ள விதை நெல்லை விதைப்பதன் மூலம் பயிர் செழிக்கும் என்பது நம்பிக்கை. வைதீக சமயம் முன்வைத்த அட்சய பாத்திரம் பக்தி சார்ந்த ஒன்றுதான். இது பௌத்த காலத்தில் மணிமேகலையின் அமுத சுரபி பாத்திரத்தின் மீதான மக்களின் நம்பிக்கைக்கான மறு உருவாக்கமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அட்சய பாத்திரம் பக்தியை முன்வைக்கிறது. அமுத சுரபி அறத்தை முன்வைக்கிறது. பாகமண்டலேஸ்வரர் ஆலயத்தின் முக்கிய விழா துலா சங்கமம். ஐப்பசி மாதத்தை துலா மாதம் என்பார்கள். துலா என்றால் தராசு. தராசு எவ்வாறு நடுநிலையை தன் முள் காட்டி நிற்கிறதோ, துலா மாதமும் பகலையும் இரவையும் சமமாக துல்லியமாக கொண்டுள்ளது என்பதை குறிக்கவே துலா மாதம். இவ்விழாவே இங்கு வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. அக்டோபர் 17 அல்லது 18 ஐப்பசி மாதம் இந்த விழா நடைபெறும். துலா சங்கமம் என்பது வைதீக சமயம் சார்ந்த கருத்துருவாக்கம். கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய நதிகளில் மனிதர்கள் நீராடி தங்கள் பாவங்களை போக்குவதாக நம்பிக்கை. சரஸ்வதி என்றொரு நதி இல்லை, இருந்ததாக நம்பப்படுகிறது. சரஸ்வதி என்ற கட்டமைப்பில்தான் தங்களை இந்த மண்ணுக்கானவர்கள் என்ற கட்டமைப்பு அடங்கியிருக்கிறது. வேதங்களின்படி சரஸ்வதி என்றால் நதி என்றே பொருள். கங்கையில் நீராடினால் மனிதர்களுக்கு பாவம் நீங்கும் என்ற நம்பிக்கை ஒரு புறம் இருந்தாலும், கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் தங்கள் பாவங்களை போக்க காவிரியில் நீராடி அழுக்குகளை போக்குகிறது என்கிறது காவிரி மகாத்மியம் எனும் நூல். வைதீக சமயம் நடத்தும் துலா சங்கம விழாவை குடகர்களின் அறுவடை திருவிழா என்கிறார்கள் ஆய்வாளர்கள். குடகர்களின் நெல் அறுவடையின் தொடக்க காலம். எங்கும் பசுமை போர்த்திய வயல்கள், விளைந்து கிடக்கும் நெல் மணிகள். உழைத்தவனின் உள்ளம் அகமகிழும் நாள் அறுவடை நாள்தானே. அது அவர்களுக்கு திருவிழாதானே. காவிரி விளைச்சலின் குறியீடான அறுவடை விழா துலா சங்கம விழாவாக மாறி நிற்கிறது. எதிர்காலத்தில் துலா சங்கம விழா நடக்கலாம். குடையில் அறுவடை நடக்குமா என்ற அச்சத்தை சில ஆய்வுகள் கேள்வி எழுப்புகிறது. சென்டர் ஃபார் எக்கோலாஜிக்கல் ஸ்டடீஸ் என்ற அமைப்பை சேர்ந்த டி.வி. ராமச்சந்திரா என்ற ஆய்வாளர் 1973 2014 வரை உள்ள காலத்தில் கர்நாடகத்தின் மல்நாடு பகுதியில் 44% இருந்த காடுகள் 22% குறைந்துவிட்டன. 36,000 ஏக்கர் வனங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. மல்நாடு பகுதியில் தேக்கு, சவுக்கு, யூக்கலிப்டஸ் பயிரிட்டதில் ஷராவதி நதியிலும் காவிரியின் கிளை நதியான லக்ஷ்மண தீர்த்த நதியிலும் நீர்வரத்து குறைந்துவிட்டது என்கிறார். குடகு பகுதியில் உள்ள மடிக்கேரி நகரம் குடிநீர் பற்றாக்குறையால் அவதிப்படுகிறது. 230 கோடி ரூபாய் செலவில் காவிரியின் மீது கட்டப்பட்ட ஹராங்கி அணை அரசியல் ரீதியாக பலம் வாய்ந்த மைசூர், ஹசன் மாவட்டங்களுக்கு மட்டுமே பயனளிக்கிறது. இந்த அணையால் தனது விளை நிலங்களையும் வனங்களையும் இழந்த குடகில் வெறும் 607 ஹெக்டேர் நிலம் மட்டுமே பாசன வசதி பெறுகிறது. ஆனால் மைசூர், ஹசன் மாவட்டங்களில் 54,591 ஏக்கர் நிலம் நீர்ப்பாசன வசதி பெறுகிறது. சமவெளியில் அமைந்துள்ள பெருநகரங்களின் தொழில் மற்றும் குடிநீர் தேவைக்காகவும் பணக்கார விவசாயிகளின் நலனுக்காகவும் மலைகளில் மிக நுண்மையான இயற்கை அமைப்பு நாசமாக்கப்பட்டு வனங்களும் புல்வெளிகளும் சதுப்பு நிலங்களும் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. காவிரி தொடங்கும் குடகிலேயே இத்தகைய துயரம் எனில் அது பயணப்படும் இடங்களில் எத்தகைய மனித பேரிடரை சந்திக்கிறது என தொடர்ந்து அறியலாம். பாக மண்டலத்திலிருந்து முழுமையாக வெளிப்பட்டு பயணத்தை தொடங்கும் காவிரி மைசூர் அருகிலுள்ள கன்னம்பாடி என்னும் கிருஷ்ணராஜசாகர் அணையை அடைகிறது. இயற்கையாக உருவாகும் ஆறுகள் எங்குமே நேர்கோட்டில் பாய்வதில்லை. காவிரியின் பாதையை ஊற்று நோக்கினால் தெற்கு மற்றும் கிழக்கு திசைகளில் ஓடுகிறது. தொடக்கத்தில் குடகின் மலைப்பகுதி, பிறகு தக்கான பீடபூமியின் மேட்டு நிலம், இறுதியில் தமிழகத்தின் சமவெளி பகுதி என அதன் பாதையை வகுத்து கொண்டுள்ளது. தலை காவிரியை பற்றிய தகவல்களில் அகத்தியரும் லோபமுத்திரையும் பாக மண்டலமும்
துலா சங்கமமும் அட்சய பாத்திரமும் முக்கியத்துவம் உடையவை. இவையெல்லாம் மக்களின் வாழ்வியலோடு தொடர்புடையவை. தலை காவிரியை தாண்டும் முன்பு ஒரு செய்தி சிந்தனையில் வந்து செல்வதை தவிர்க்க இயலவில்லை. அது காஞ்சி சங்கராச்சாரி ஜெயேந்திரருக்கும் தலை காவிரிக்குமான தொடர்புதான். 1986 ஆன்மீக உலகிலும் அரசியல் உலகிலும் அகில இந்திய அளவில் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி அது. தாத்தா, பாட்டி, மகன், மகள், பேரன், பேத்தி என பாரம்பரியமாய் ஒட்டி உறவாடி ஓடித்திரிந்த காலடி சுவடுகளை காண சொந்த ஊருக்கு செல்கிறோம். தங்களது பிறந்த மண் மீதான ஈர்ப்பு இல்லாத மனித உயிர்கள் உலகில் இல்லை. மனங்கள் பெரிதும் இடங்களை சார்ந்தே இருக்கிறது. நாம் நம்மை இடங்களில்தான் கிடத்தி இருக்கிறோம். வாழ்விடத்தை தேடி லட்சக்கணக்கான மக்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் ஏதிலிகளாக அலைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்டறிந்தாலும் அங்கு வாழ முடியாத மக்களை அறிவீர்களா? நகரங்கள் எல்லாம் பழைய வனங்கள் என்பதைப் போல அணைகள் இருக்குமிடங்கள் பலவும் முந்தைய கிராமங்களே. ஒரு அணைக்குள் முற்றிலுமாக மூழ்கிய அந்த கிராமத்திற்கும் அந்த அணைக்கும் தான் அடுத்து பயணப்படுகிறோம். அக்கிராமத்தின் பெயர் கண்ணம்பாடி. அந்த அணையின் பெயர் கிருஷ்ணராஜசாகர். இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அடுத்த அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.